தேதி வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்றத்திற்கான 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாகிய அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் 25க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் ஒத்த கருத்துடைய கொள்கையுடைய இயக்கங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஆதரவோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கூட்டணியின் தலைவர்களோடு தொகுதி பங்கீடு செய்து வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்து இன்று மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கான வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நான் தளபதி அவர்களுக்கும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து முன்னணி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இதே தொகுதியில் தொடர்ந்து 4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று 5வது முறையாக அந்த வாய்ப்பினை எனது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆக கடந்த தேர்தல்களில் தொடர் வெற்றியை பெற்றதைப் போல நம்முடைய திருப்பத்தூர் தொகுதியில் வாக்காளர் பெருமக்கள் மகத்தான வெற்றியை தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2021-26 இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அளப்பரிய திட்டங்களை தீட்டி இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே அறிவித்து அதை செயல்படுத்தி ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் அவர் கொண்டு வந்த திட்டங்களால் இன்றைக்கு அவர் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக உருவெடுத்திருக்கிறார். ஆகவே அத்தகைய முதலமைச்சரின் ஆதரவோடு வலுவான கூட்டணிகள் கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாகியிருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களின் பேராதரவோடு தேர்தல் களத்தில் நிற்கின்ற எனக்கு நம்முடைய திருப்பத்தூர் தொகுதி மக்களும் நல்ல ஆதரவை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக நம்முடைய கூட்டணியினுடைய தலைவர்கள் நம்முடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பேசுகிறார். முன்ன எப்போதும் இல்லாத வகையில் 22 கூட்டணி கட்சிகளோட போட்டி போட்டிருக்காங்க. பிஜேபியை பிரதான எதிர்கட்சியாக போட்டிருக்கீங்க. 5வது தடையா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சார் உணர்வு? கடந்த கால தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் எப்படி ஒவ்வொரு முறையும் தேர்தல் என்பது முக்கியமானதாக தான் இருக்கும். முடிவுகள் வர அது எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சம், எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிய தேர்தல் முடிவுகள் நிர்ணயிக்கப்பட்டாலும் கூட முடிவுகள் வருகிற வரை வேட்பாளர்களுக்கு ஒரு பதற்றமான நிலைதான் இருக்கும். ஆகவே அந்த வகையில் முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணி ஏற்கனவே உறுதி எடுத்திருப்பதைப் போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியின் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த கருத்தை இன்னும் கூடுதலாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற முனைப்போடு நம்முடைய கூட்டணியின் நிர்வாகிகள் தோழர்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகிறார். திமுக கூட்டணி வாக்குகளை எந்த கட்சி எந்த கூட்டணியுடைய வாக்குகளை யார் பிரிக்கிறார்கள் என்பதெல்லாம் வருகிற 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் அது தெரியும். அதுக்கிடையில நான் சொல்றதுக்கு நான் ஒன்றும் ஆருடம் சொல்வதற்கான பயிற்சி. முதல்வர் துணை முதல்வர் பிரச்சாரத்தையும் அதிமுக சார்பில் எடப்பாடியோட பிரச்சாரத்தையும் எப்படி சார் பார்க்குறீங்க? அது எந்த வகையான தாக்கத்தை? அது நீங்க தான் ஊடகவியாளர்கள் தான் நீங்க தான் சொல்லணும். ஏற்கனவே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்கள் இங்கே பிரச்சாரம் செய்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக மானாமதுரை தொகுதியில் 2 இடங்கள். அதைத் தொடர்ந்து நேற்றைய முன்தினம்
துணை முதலமைச்சர் அவர்கள் திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பிரச்சாரம் செய்து சென்றிருக்கிறார்கள். வருகிற 11ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய தலைவரும் ஆகிய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வேட்பாளர்களுக்கு 4 பேருக்கும் 4 தொகுதியினுடைய வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டுவதற்கு வருகிறார். ஆகவே இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் படிப்படியாக வலு சேர்ப்பது, மக்களிடத்திலே பேராதரவை பெருக்குவதற்கும், அதே போல நாங்கள் இணைந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியினரும் கிரவுண்ட் லெவல், அதாவது அடிப்படை பணிகளை நாங்கள் தேர்தல களத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக எல்லா கட்சிகளுமே பல தேர்தல்களை சந்தித்து அனுபவமிக்க கட்சிகள் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தேர்தல் பணி எளிதாக இருக்கும். 2026 தேர்தல் வந்து போட்டி கடுமையா இருக்கும். நான் தான் சொன்னேனே, அதாவது வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணி முடித்து முடிவுகள் வர்ற வர அது அப்படிதான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியது. நானும் அந்த மருது அழகராஜ் இருக்காரு. சென்ற முறை நாங்கள் இதே தொகுதியில 2 பேரும் எதிர்த்தோம். அவரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார், நானும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தது. எனக்கு பணியாற்றியவர்கள் அண்ணன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னாங்க. அவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள் அவருக்கு அண்ணன் நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவேதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எவ்வளவு வாக்கு, பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டாலும் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகின்ற வகையில் எல்லோருக்கும் அந்த ஒரு பதட்டம் இருக்கத்தான். முதல்வர் உட்பட சார் எல்லாருமே வந்து தாவேகாவை பத்தி எந்த விமர்சனமும் வைக்காத நிலைமையிலையும் அவங்க தலைவர் உட்பட பொதுச்செயலர் உட்பட போற இடங்கள்ல எல்லாம் எங்களை முடக்குறாங்க, எங்களை எதிராக சதி நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே வர்றாங்க. அவருக்கு திமுகனா ஏதோ பல்லுக்கு ரொம்ப ஈஸியா மசிகிறது மாதிரி நினைக்கிறாரு. பாஜகவை பத்தி ஒரு இது கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. குறிப்பா அவருடைய திரைப்படம் வெளியே வரணும் அப்படின்னா அந்த திரைப்படத்தை சென்சார் செய்கின்ற அந்த கமிட்டி வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு சார்பு இதுதான். அதை பத்தி இதுவரை தன்னுடைய படம் 2.5 மாசமா வெளியே வரலையே, அதை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜகவை பார்த்து அவர் வைத்ததில்லை. ஏன், அவருடைய கட்சிக்காரங்களே 41 பேர் மடிந்து கிடந்த நிலையில கூட போய் வீட்டுக்குள்ள போய் சாப்பாடை போட்டுக்கிட்டு 3 நாள் பொறுத்து வெளியே வந்தவர். இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு, தமிழ்நாட்டில் இல்லாத புதிய பழக்கத்தை ஒருவர் உயிரிழந்தால் அவர்களுடைய வீட்டிலே போய் துக்கம் விசாரிப்பதுதான் நடைமுறையிலே நாம் கண்டிருக்கிறோம். அதுதான் நாகரிகம். ஆனால் அதையெல்லாம் மாற்றியமைத்து புதிய நடைமுறைகளை உருவாக்குகின்ற வகையில் உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் வாரி ஒழிச்சு இவர் இடத்துக்கு வந்து பார்க்கிறதுன்றதெல்லாம் வினோதமானது. இந்த வினோதமான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி வாக்குப்பதிவில் அவர்களுக்கு தக்க பாடத்தை